செயல்முறை கிரியவியல் ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கு அதோட தொடர்ச்சியாக செயல்முறை கிரியவியல் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைங்க. அந்த வகையில போன கிளாஸ் நாங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்திருந்தாங்க என்று சொன்னால், செயல்முறை கிரியவியல் என்றால் என்ன, அது முதலாவது செஷன்ல பார்த்தோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ப்ராசஸ் காஸ்டிங் வந்து மூன்றாவது செஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முதல் நாங்க 2 செஷன் பார்த்திருக்கிறோம். முதலாவது செஷன்ல நாங்க என்ன பார்த்திருந்தாங்கன்னா, ப்ராசஸ் காஸ்டிங் என்ன, செயல்முறைகள் என்ன, அதுல வரக்கூடிய டேர்ம்ஸ் பாக்குறாங்க. என்னென்ன நிபந்தனைகள் பெறலாம்? ஒரு சாதாரண டேர்ம் நார்மல் லாஸ் பெறலாம், 2 அப்நார்மல் லாஸ் அசாதாரண டேர்ம் பெறலாம், 3 அசாதாரண லாபம் பெறலாம், அப்நார்மல் கெயின் பெறலாம் கணக்கு பார்த்துனாங்க. இப்போ இது முதலாவது செஷன்ல பாத்துறாங்க. 2வது செஷனுக்கு வரைக்கும் நாங்க என்ன செய்தாங்க சொன்னால், இதை ரிவைஸ் பண்ணி போட்டு நாங்க என்ன ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க சொன்னால், தொடர்ச்சியான செயல்முறை தொடர்பான கணக்கு பார்த்துனாங்க. அதுல செயல்முறை கணக்கு நாங்க செய்ய வலிக்கிறேன், ஒரு ப்ராசஸ் அக்கௌண்ட் நாங்க செய்ய வலிக்கிறேங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் நாங்க ஃபாலோ பண்ணணும் விஷயமும் நாங்க போன கிளாஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நாங்க என்னத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் மட்டும் சொன்னால், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதாவது குறை வேலையை பற்றி நாங்க இன்னைக்கு படிக்க போறோம், அல்லது நடைமுறை வேலை என்று சொல்லுவோம். குறை வேலை அல்லது நடைமுறை வேலையை பற்றி இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். நாங்க இதுக்கு முதல் செய்த கணக்குகள் பார்க்க தொடர்ச்சியான செயல்முறையா இருக்கலாம், அல்லது ஒரு செயல்முறையா ஒரு கணக்காக இருக்கலாம். அப்ப அந்த கணக்கை நாங்க பார்க்க இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்ல என்றுதான் படிச்சாங்க. நாங்க என்ன செய்யறாங்க, முதல் கிளாஸ் படிக்க இந்த நடைமுறை வேலை அல்லது குறை வேலை இல்லை என்ற ஒரு அசம்ஷன்ல படிச்சாங்க. இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், குறை வேலை அல்லது நடைமுறை வேலை இருக்கேக்க இந்த செயல்முறை கிரியல் ப்ராசஸ் காஸ்டிங் நாங்க எப்படி கையாளலாம் என்ற விஷயம் தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த குறை வேலை என்றால் முதல்ல என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சின்ன உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், இப்ப நாங்க ஒரு மரத்தளபாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு நிறுவனம் எடுத்துக்கொள்ளும். இப்ப எங்களை மரத்தளபாரத்தை உற்பத்தி செய்கிற நிறுவனம் உங்களுக்கு தெரியும் உள்ளீடு. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ளீடு யாரே கருத்துல கொள்ளணும் சொன்னால் மூலப்பொருள், டைரக்ட் மெட்டீரியல், நேர் மூலப்பொருள் தான் இந்த அத்தியாயத்தில் எங்களுக்கான ஒரு உள்ளீடாக இருக்கும். அப்ப மரத்தளபாரத்தை உற்பத்தி செய்கிற நிறுவனம் காட்டில இருந்து மரத்தை வெட்டி கண்டு வரும். அந்த மரம் என்னவாக இருக்கும், எங்களுக்கு மரங்கள் உள்ளீடு அல்லது நேர் மூலப்பொருளாக இருக்கும், டைரக்ட் மெட்டீரியல் அல்லது இன்புட்ஸாக இருக்கும். பிறகு நாங்க என்ன செய்வோம்டா, அந்த மரத்தை சீவி பலகையாக்கி வச்சிருப்போம். அந்த பலகை எங்களுக்கு என்னவாக இருக்க போது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். பலகை என்னவாக இருக்க போது நடைமுறை வேலை அல்லது குறை வேலை. மரத்தை பலகையா சீவி வச்சிருக்க, பலகையை பயன்படுத்தி கட்டில் அடிக்கலாம், அல்லது வாங்கல் அடிக்கலாம், அல்லது மேசையை அடித்துக் கொள்ளலாம். அப்ப நடைமுறை வேலை என்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். என்னண்டா, உள்ளீட்டில் இருந்து முடிவு பொருள் ஆகாமல் இடைக்கணிக்க போறவர் தான் என்னவாக இருப்பார், நடைமுறை வேலை அல்லது குறை வேலையாக இருப்பார். அதுல கிளியரா ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்ப நடைமுறை வேலை இங்கேயும் 2 பிரச்சனை இருக்க போகுது. இது முக்கியமான ஏரியா. உங்களோட ஃபைனல் பேப்பர்ல MCQ क्वेश्चन வரைக்கும் ஒரு முழு கணக்கு 5 கேள்வி தொடர்ச்சியா ஒரு இன்ஃபர்மேஷன் தந்து கூட இந்த 5 கேள்விக்குரிய ஆன்சர் கேட்பாங்க, ஒரு ஃபுல்லான கணக்கு செய்யும். அப்ப இந்த குறை வேலையை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கணக்கு வரும். இந்த நடைமுறை வேலை ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நடைமுறை வேலை நாங்க 2 வகையாக வகைப்படுத்தலாம். நீங்க BL 1ல படிச்சிருந்தீங்க, ஃபைனல் அக்கவுண்டிங்ல மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட் படிச்சிருப்பீங்க, உற்பத்தி கணக்கு படிக்க அங்க நாங்க இதை படிச்சிருப்போம், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பற்றி படிச்சிருப்போம். 2 வகையா நாங்க இவரை வகைப்படுத்தலாம். என்னன்னா, ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஓப்பனிங், ஆரம்பம். முதலாவது பிள்ளைகள் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஆரம்ப நடைமுறை வேலை வருவது. 2வது க்ளோசிங், இறுதி. 2வது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்ன, க்ளோசிங், இறுதி நடைமுறை வேலை வர போற. இப்ப பாருங்க, எங்களுக்கு எந்த சிக்கல் வர போதுன்னா, க்ளோசிங் இருக்க எந்த பிரச்சனையுமே இல்ல. முதல்ல நாம க்ளோசிங்க படிச்சுட்டு தான் ஓப்பனிங்க்கு வருவோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்களா. ஏன் சார் ஓப்பனிங் முதல் வருமானம் இல்ல, எங்க இந்த பாடத்தை இலகுவாக வழங்கப்பட்டதுக்காக நாங்க முதல் எதை படிப்போம், க்ளோசிங்க தான் படிப்போம். சரிதானே? அப்ப இறுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்க ஆரம்பத்தை படிக்க வழி கிடைக்க, ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் படிக்க வழி கிடைக்க எங்களுக்கு அங்க ஒரு சிக்கல் வரும். என்னென்றால் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆரம்ப குறை வேலை ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கணக்கு வரைக்க 2 மெத்தட்ல கணக்கை நாங்க கையாளலாம், ஹேண்டில் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்னா, முதலாவது மெத்தட் சொல்றான் ABCO ன்னு சொல்றான், வெயிட்டட் அவரேஜ் காஸ்ட் மெத்தட் என்று சொல்லுவான், நிறைவேற்றிய சராசரி முறை என்று சொல்லுவான். முதலாவது என்ன முறை சொல்ல போறான், ABCO வெயிட்டட் அவரேஜ் காஸ்ட் மெத்தட் என்று சொல்லுவான். சரியான பிள்ளை, நிறைவேற்றிய சராசரி முறை என்று சொல்லுவான். 2வது சொல்லுவான் FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் என்று சொல்லுவான், முதல் வெளி முறை. அது எந்த தேவைப்படுவங்களுக்குண்டா, ஓப்பனிங்க்கு தான் தேவைப்படும். ஞாபகப்படுத்திக் கொள்ளும்.
எங்களுக்கு தேவைப்பட போற இந்த ஏடிசிஓ எஃப்ஏஎஃப்ஓ போன்ற விஷயங்கள் எங்க தேவைப்படுவாருண்டா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வரைக்கும் தேவைப்படுவா. இப்ப எங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். நான் யாரை படிக்க போறோம்? முதலாவது க்ளோசிங் தான் முதல் படிக்க போறோம். இறுதி நடைமுறை வேலையை தான் நாங்க முதலாவதாக படிக்க போறோம். சோ ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள், நடைமுறை வேலையை 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று ஓப்பனிங் ஆரம்பம், 2வது க்ளோசிங் இறுதி. இங்க ஆரம்பம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேஜ் வர போது 2 மெத்தட்ல கணக்கு செய்யலாம். என்னென்ன மெத்தட் இருக்க போகுது பிள்ளைகள்? ஒன்று ஏபிசிஓ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட், 2வது first in first out முதல் வெளி முறை. விளங்கிட்டு தான் எனி டியூட்டர் ஷேர் பண்றேன். இதான் இந்த வொர்க்கிங் ப்ரோக்ரஸ் குறியான இன்ட்ரோடக்ஷனா இருந்தது பிள்ளைகள். சரியா? உங்களுக்கு எல்லாத்தையும் டியூட் இருக்கும், அந்த டியூட் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். ரைட், பாருங்க, முதலாவது விஷயம் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், இறுதி நடைமுறை வேலை அல்லது இறுதி புத்துருவாகும் வேலை என்று சொல்லுவாங்க. தமிழ் மீடியக்காரன் அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்க்குரிய வேர்டிங்க ஞாபகம் வச்சுக்கணும். நடைமுறை வேலை, குறை வேலை அல்லது புத்துருவாகும் வேலை. ஒரு டியூட்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியோ தெரியல. நடைமுறை வேலை அல்லது குறை வேலை அல்லது புத்துருவாகும் வேலை. அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அது இங்கிலீஷ்ல ஒரு பேஜ் இல்ல, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். சரியான பிள்ளைகள் தான். முதலாவது நாங்க படிக்க போறோம் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், இறுதி நடைமுறை வேலையை பற்றி படிக்க போறோம். பாருங்க, as explained above, uncompleted stocks of process is called work in progress. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப work in progress என்ன சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். uncompleted stocks of process ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. முற்று அடையாத இருப்புகள் பொறுமதி வந்து என்னவாக இருக்க போறார் பிள்ளைகள்? முற்றுப்பெறாத இருப்புகள் பொறுமதி என்னவாக இருக்க போறார் பிள்ளைகள்? work in progress ஆக இருக்க போறார். அதாவது நடைமுறை வேலை. அதாவது எங்கட பர்பஸ் என்ன? ஒரு வாங்கல் அடிக்கிறது. இப்ப நாங்க மரத்தை வட்டி கலந்துட்டோம், காட்டுல மூலப்பொருள். அந்த மரத்தை வந்து பிள்ளைகள் இப்ப நாங்க சீவி பலகையாக்கி தான் வச்சிருக்கோம். எங்கட பர்பஸ் வாங்குதான் எங்கட ப்ரோசஸ்ல ஃபைனல் அவுட்புட் என்ன? இப்ப முற்றுப்படையில தானே பிள்ளைகள். ஆகவே அவர் என்னவாக இருப்பார்? நடைமுறை வேலையாக இருப்பார். அப்ப அதை கிளியரா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும் பிள்ளைகள். If there are incomplete work at the closing date of period, those are considered. பாருங்க, அதுவும் முக்கியம். எந்த கால பகுதி சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள்? இன்கம்ப்ளீட் ஒர்க் அட் க்ளோசிங் டேட் ஆஃப் பீரியட். பாருங்க, எங்களுடைய அறிக்கையிடும் கால பகுதி ஒரு நிதியாண்ட முடிவில காணப்படுமாக இருந்தால் அது இறுதி. அப்ப இதே மாத்தி ஓப்பனிங் மாத்தி சொல்லும். என்ன நடப்போகுது? இன்கம்ப்ளீட்டட் ஒர்க் அட் த பிகினிங் டேட் ஆஃப் த பீரியட், ஆரம்ப திகதியில காணப்படுமாக இருந்தால் அது ஆரம்ப புத்துருவாகும் வேலை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருந்தா புத்துருவாகும் வேலை என்ன பிள்ளைகள்? அன்கம்ப்ளீட்டடோ இன்கம்ப்ளீட்டட் ஸ்டாக், அதை ஞாபகம் கொள்ளணும். அது எண்ட் ஆஃப் த பீரியட்ல காணப்படுமாக இருந்தால் க்ளோசிங், அதாவது வருட கால இறுதி கால பகுதியில் காணப்படுமாக பிள்ளைகள் க்ளோசிங் ஆயிருக்கும். ஆரம்பத்தில் காணப்படுமாக இருந்தால் ஓப்பனிங் ஆக இருக்கும். சோ அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். சரியா? It is assumed that opening work in progress or closing work in progress stock were absent in the above example. நான் முன்னுக்கு பார்த்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதுல ரெண்டுமே இல்லாமல் தான் கணக்கிச்சதான். நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்காக தான் உங்களுக்கு சொன்னா. Now we are analyzing realistic example. பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நடைமுறையில வந்து சாத்தியமானது பார்க்க work in progress இருக்கு. ஒரு செயல்முறை கம்பெனி அவை ஜஸ்டின் மெத்தட் பயன்படுத்தினா இல்ல. ஏன்னா இப்ப இந்த COVID-19 சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப ஜஸ்டின் மெத்தட பயன்படுத்தி உற்பத்தி செய்யற நிறுவனங்கள் கணக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும். என்ன காரணம்? வெளிநாட்டுல இம்போர்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டியாச்சு பிள்ளைங்க. இம்போர்ட்ஸ் இல்லாட்டி சில ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரோ மெட்டீரியல்ஸ் இன்புட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்தா நாங்க இறக்குமதி செய்யலாம். இப்ப அவங்க ஸ்டாக்ல இல்லாட்டி நாங்க ஜஸ்டின் மெத்தட பயன்படுத்தோம். என்ன உடனடி தந்திரோபாய முறையை பயன்படுத்தலாம் சொன்னா வெளிநாட்டுல இருந்து ஸ்டாக் வராட்டி இப்ப நாங்க இம்போர்ட்ஸ் கவர்மெண்ட் நிப்பாட்டிட்டு இருக்க எங்களால உற்பத்தி செய்ய முடியாது. சோ ரியலிஸ்டிக்கா பாக்க நடைமுறையில பாக்க பிள்ளைங்க பொருத்தமானதா பாக்க இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லாத நிறுவனங்களே இல்ல. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ப்ரொசஸ் வந்தா கட்டாயம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருக்கும். சரியான பிள்ளைகள்? And it is study how display the cost incurred within a period among completed units, அதாவது completed units and all finished goods and incompleted units work in progress. இப்ப நாங்க இந்த work in progress படிக்கிறதுக்கான நோக்கம் என்னண்டா பிள்ளைகள்? ஒரு செலவு வந்து எவ்வாறு முற்றுப்பெற்ற finish goodsக்கு தாக்கல் செய்யப்படும், எவ்வாறு முற்றுப்பெறாத work in progressக்கு தாக்கல் செய்யப்படும் என்பது நாங்க ரியலிஸ்டிக்கா அனுபவம் என்றதுதான் இந்த பாடத்துல நோக்கமாக இருக்க போகுது பிள்ளைகள். சோ நான் இதுல क्वेश्चंसக்கு வரேன் பிள்ளைகள். சரிதானே? இந்த क्वेश्चंसல வச்சு தான் விளங்கப்படுத்த போறோம் உங்களுக்கு. क्वेश्चन எடுக்கிறோம் பிள்ளைகளா.
பாருங்க क्वेश्चंस பார்த்தோம்னா production stocks and cost as followed for a given period of time. ஒரு பொருத்தமான காலப்பகுதிக்கான பிள்ளைகள் என்ன தரப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு ஸ்டாக்ஸும் தரப்பட்டிருக்க பிள்ளைகள், அதே மாதிரி பிள்ளைகள் அதுண்ட காஸ்டும் தரப்பட்டிருக்கு, கிரயமும் தரப்பட்டிருக்கு. இப்ப உங்களை கேள்விக்கிற பிள்ளைகள் கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இங்க பாருங்க கேள்வி ரெக்வயர்மெண்ட் பார்ப்போம். ரிக்வயர்ட் வேண்டப்படுவது calculation of equivalent units production, right? பாருங்க புதுசா ஒரு வேர்டிங் ஒரு கணக்கு வர போது பாருங்க ஈக்குவலன்ட் யூனிட்ஸ். பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் என்னென்று சொன்னால் இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வரைக்க, இந்த குறை வேலை வரைக்க அல்லது புத்துருவாகும் வேலை வரைக்க பிள்ளைகள் அது ஓப்பனிங் ஆயிருக்கலாம் அல்லது க்ளோசிங் ஆயிருக்கலாம். நாங்க எதனூடாக கணக்கு அணுகுவோம் என்று சொன்னால் பிள்ளைகள் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் கூடாகத்தான் கணக்கு அணுகுவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒர்க் இன் ப்ரோக்ரஸோட ஒரு கணக்கு கேட்கப்படுமாக இருந்தால், நடைமுறை வேலை அல்லது புத்துருவாகும் வேலையோட ஒரு கணக்கு உங்களோட வினாவப்படுமாக இருந்தால் அந்த கணக்கை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் பிள்ளைகள்? நாங்க முதலாவதாக தயாரிப்போம் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். சரிதானே? ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்றா பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்க போறோம் பிள்ளைகள். ஞாபகம் கொள்ளணும். இந்த ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் பிள்ளைகள் நாங்க ஒரு சமக்கூற்று என்று சொல்லுவோம் தமிழ்ல. சமக்கூற்று அந்த ரெண்டு விதமான சமக்கூற்று வரும் பிள்ளைகள். ஒன்று அலகுக்கு வரும் ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். சம வெளியீட்டு கூற்று என்று சொல்லுவோம். யூனிட் வெளியீடு பிள்ளைகள். சோ ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று பிள்ளைகள் ரெண்டு இருக்கு. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சமக்கூற்று தமிழ்ல சொல்றா சம கூற்று என்று சொல்லுவோம் பிள்ளைகளா. சமக்கூற்று ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க ரெண்டு இருக்கு. ஒன்று யூனிட் ஸ்டேட்மெண்ட் அலகு கூற்று. ஈக்குவலன்ட் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் யூனிட் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மெண்ட் சம வெளியீட்டு கூற்று என்று சொல்லுவோம். இரண்டாவது பிள்ளைகள் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஈக்குவலன்ட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தமிழ் சொல்ற பிள்ளைகள் சம கிரைய கூற்று. கொத்தன கிரையம் பிள்ளைகள் சம கிரைய கூற்று. அப்ப ஞாபகம் கொள்ளுங்கள். முதலாவது கணக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் பிள்ளைகள்? இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வரைக்க புத்துருவாகும் வேலை வரைக்கின்ற முதலாவது விஷயம் சமக்கூற்று நாங்கள் கட்டாயம் தயாரிக்கணும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் நாங்க என்ன தயாரிக்கணும் பிள்ளைகள்? சமக்கூற்று கட்டாயம் தயாரிக்கணும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். இப்ப சமக்கூற்று எப்படி இருப்பார் என்று பார்க்கறதுக்கு முதல் பிள்ளைகள் ஒரு கணக்கு வரைக்க உங்களுக்கு தெரியும். நாங்க முதலாவது செஷன் இரண்டாவது செஷன்ல படிச்சிருக்கோம். முதலாவது நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்கும் அல்லது அப்நார்மல் கெயினை கண்டுபிடிக்கும் இல்லையா பிள்ளைகள்? சாதாரண நட்டம் அல்லது அசாதாரண நட்டம் அல்லது அசாதாரண லாபத்தை நாங்க கணக்குல கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். அதுக்கு பிறகுதான் நாங்க கணக்கை நோக்கி மூவ் பண்ணுவோம். ஆக இந்த கணக்குக்குள்ள வருவோம் பிள்ளைகள். என்ன இருக்கிறான்னு பார்ப்போம். சரிதானே? இந்த கணக்குக்குள்ள வருவோம் பிள்ளைகள். இப்பயே மக்கள் வந்துருக்கீங்க கிளாஸ் தொடங்கி. ரைட் கணக்குள்ள வந்தோம்னா பிள்ளைகள் பாருங்க production stocks and cost as followed for a given period of time தந்திருக்கு பிள்ளைகள். ரைட் இப்ப ஓப்பனிங் work in progress நான் முதல்ல நாங்கள் க்ளோசிங் படிச்சு போட்டுதான் அடுத்த எதை நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள்? ஓப்பனிங் நோக்கி மூவ் பண்ணுவோம். சோ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்ல. ஃபினிஷ் குட்ஸ் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 10,000. க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 2,000 என்று தரப்பட்டிருக்கு. சரியான பிள்ளைகள்? ரைட் இப்ப இனிஷியல் ரோ மெட்டீரியல் வந்து பிள்ளைகள் 36,000. அடிஷனல் ரோ மெட்டீரியல் வந்து பிள்ளைகள் 23,200. டைரக்ட் லேபரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 22,800. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 33,600. மொத்தம் 115,600 தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இல்ல, ஃபினிஷ் குட்ஸ் தரப்பட்டிருக்கு, க்ளோசிங் வந்து என்ன? Closing work in progress were finished in the following percentage of each cost element. Right, initial raw material, additional. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு எதை பற்றி கதைக்க இல்லை? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, எதை பற்றி கதைக்க இல்லை? லாஸஸை பற்றி கதைக்க இல்லை. இந்த கணக்குல வந்து இது ஆகலும் குட்டி கணக்கு. இதுக்கு அப்புறம் அடுத்த பெரிய அளவு போட்டுருக்காங்க. அடுத்த கணக்கு ஓப்பனிங் ப்ரோக்ரஸ் போறதுக்கு இது வரும். சரி, அப்ப இது ஆக ஒரு குட்டி கணக்கு பிள்ளைங்க. இப்ப இங்க எங்களுக்கு லொஸை பற்றி கதைக்க இல்லை. இல்லை வளமே எங்களுக்கு கணக்கு வரைக்கும் கட்டாயம் லாஸ் சொல்லும். உதாரணம் பாத்தீங்கன்னா நார்மல் லாஸ் எத்தனை பெர்சன்டேஜ்ல நாம போன லாஸ் பார்க்கலாம். நார்மல் லாஸ் சொன்னா நாங்க யாரை கண்டுபிடிக்கலாம்? அப்நார்மலை கண்டுபிடிக்கலாம்.
அப்ப இங்க லாஸ் பத்தி ஒண்ணே கதைக்கல தானே பிள்ளைகள். அப்ப இங்க லாஸ் இல்ல. அப்ப ஞாபகம் யாரா நோ லாஸஸ் என்ற விஷயத்தை ஞாபகம். இங்க நட்டங்கள் எதுவும் காணப்படவில்லை என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்வோம். ரைட். அப்ப உள்ளீடு எவ்வளவாக இருக்கும்? யாராவது ஒரு நட்டம் இல்ல. அப்ப இங்க இன்புட்ஸ் எவ்வளவா இருக்கும்? யாராவது ஒரு இந்த கணக்கில் நட்டம் இல்ல பிள்ளைகள். அப்ப உள்ளீடு எவ்வளவா இருந்திருக்கும்? யாராவது ஒரு 12,000. ஏழா பிள்ளைகள் நட்டம் இல்ல. நாங்க முற்று பெற்று பினிஷ் கோர்ஸ் 10,000 இருக்கு. முற்று போடாம இருக்கக்கூடிய 2,000 உள்ளூர் பயன்படுத்தி இருப்பேன். ஆரம்பத்திலே ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் இல்ல. ஆகவே இங்க நாங்க யாரை கண்டுபிடிப்போம்? முதலாவது பிள்ளைகள் இன்புட்ஸா கண்டுபிடிப்போம். நட்டம் இல்லாதபடியால் நாங்க யாரை கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள்? உள்ளீட்டை கண்டுபிடிப்போம். சோ உள்ளீடு கண்டுபிடிப்போம். எப்படி இந்த உள்ளீடு கண்டுபிடிக்கப்படுவாருண்டா பிள்ளைகள் பாருங்க. இந்த உள்ளீடு எப்படி கண்டுபிடிக்கப்பட போறாருண்டா ரிவர்ஸ்ல வர போறோம் பிள்ளைகளா. அவுட்புட் என்ன பிள்ளைகள்? அவுட்புட் வெளியீடு. வெளியீடு வர போகுது பிள்ளைகள் 10,000. ஞாபகம் பிள்ளைகளா. பிளஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இறுதி புத்துருவாகும் தேவை. புத்துருவாகும் தேவை எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? 2,000. ஓபனிங் இல்ல. லாஸஸ் இருந்தாலும் நாம எப்படி கண்டுபிடிக்காம லாஸஸ் கழிக்கப்படுற லாஸ் வந்து கூட்டப்படும், கூட்டப்படுற லாஸ் வந்து கழிக்கப்படும். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சோ இங்க ஓபனிங் இல்லாதபடியா இன்புட் எவ்வளவு போறவங்களுக்கு 12,000. ஆகவே உள்ளூர் எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? 12,000. நோட் பண்ணிக்கொள்ளும். முதலாவது விஷயம் நகலகலாக முதலாக செய்யப்படும் விஷயம் இன்புட் எவ்வளவு வர போகுது? 12,000. நோட் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள். அப்ப இவரு ஞாபகம் ஒரு கணக்கு வரைக்கும் லாஸ் இருக்கான்றத முதலாவது நோக்கம். அது இப்ப ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கணக்கா இருக்கலாம் அல்லது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லாத கணக்கா இருக்கலாம். முதலாவது ஸ்டெப்ஸ் நாங்க என்ன செய்ய முடியும் பிள்ளைகள்? லாஸஸ் கண்டுபிடிக்கணும். நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் கெயின். அந்த விஷயத்துல நாங்க முதலாவது கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். இந்த கணக்குல லாஸ் இல்ல. சோ நாங்க இவர் இன்புட்ஸ் காணாதபடியே நாங்க இன்புட்ஸா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரைட். இப்ப நான் அழிக்கிறேன். இப்ப நாங்க இரண்டாவது விஷயம் முதல் கண்டுபிடிப்போம். முதலாவது இரண்டாவது நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? ஈக்குவலன்ட் ஸ்டேட்மென்ட் நோக்கி மூவ் பண்ணும். அதான் சொன்னா ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கணக்கு வந்தால் நாங்க விரும்பியோ விரும்பாமலோ யாரை தயாரிக்கணும்? ஈக்குவலன்ட் ஸ்டேட்மென்ட் தயாரிக்கணும். அவங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அங்க 2 ஸ்டேட்மெண்ட் வரும் மட்டும் சொன்னாங்க பிள்ளைகள். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வரும்? ஒன்று யூனிட் ஸ்டேட்மெண்ட், இரண்டாவது பிள்ளைகள் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதை ஞாபகம் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் நாங்க தயாரிப்போம் பிள்ளைகள். அங்க விரும்பியோ விரும்பாம 2 ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கப்படுவோம். ஒன்று யூனிட்டுக்கு தயாரிப்போம், இரண்டாவது காஸ்ட்டுக்கு தயாரிப்போம். சரிதானே? சோ முதலாவது ஒரு பொருள் ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மெண்ட். ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மெண்ட். சரிதானே பிள்ளைகள்? சம வெளியீட்டு கூற்று. சம வெளியீட்டு கூற்று தயாரிக்க போறோம் பிள்ளைகள். இங்கதான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இந்த சம வெளியீட்டு கூற்று என்றவர் எப்படி தயாரிக்கப்படுவார் என்றால் தட்டிவிடுக்கு வாங்க. இப்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உள்ளீட்டு பக்கம் மாறாக்களை நாங்கள் தனித்தனியே கண்டுபிடிப்போம். எங்களோட உள்ளீட்டு பக்கம் மாறாக்கள் யார் யார் இருக்க போறோம் பிள்ளைகள்? உண்டு இனிஷியல் ரோ மெட்டீரியல்ஸ் இருக்க போகுது. ஆரம்ப புத்துருவாகும் ஆரம்ப மூலப்பொருள் இருக்க போகுது பிள்ளைகள். அதாவது இனிஷியல். அதே மாதிரி அடிஷனல் ரோ மெட்டீரியல்ஸ் இருக்க போகுது பிள்ளைகள். மேலதிக மூலப்பொருள் இருக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் டைரக்ட் லேபர் இருக்க போகுது பிள்ளைகள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இருக்க போகுது பிள்ளைகள். சரியான பிள்ளைகள்? அப்ப டைரக்ட் லேபர் இருக்க போகுது. அதே மாதிரி யார் இருக்க போறாங்க பிள்ளைகள்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இருக்க போகுது. இங்க நாங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி தயாரிப்போம் பிள்ளைகள்? கீழே வாங்க. இவர்தான் எங்களோட பேஸ். இங்க பாருங்க. Closing work in progress were finished in the following percentage for each cost element. பாருங்க, பின்னரும் கிரைய உருப்படிகளுக்கு பின்னரும் வீதத்துல பிள்ளைகள் இது கம்ப்ளீட் ஆகி இருக்க போகும். இனிஷியல் ரோ மெட்டீரியல்ஸ் வந்து பிள்ளைகள் 100%, 100 வீதம். அடிஷனல் ரோ மெட்டீரியல்ஸ் வந்து பிள்ளைகள் 80 வீதம். அப்ப அவங்களோட லேபர் ஓவர்ஹெட்ஸ் பற்றி கதைக்கு லேபர் ஓவர்ஹெட்ஸ் பற்றி கதைக்கப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப கதைக்கப்படாத எத்தனை வீதம் எடுத்துக்கொள்ளும்? யாராவது ஒரு ஓவர்ஹெட்ஸ் பற்றி கதைக்கப்பட்ட எத்தனை வீதம் எடுத்துக்கொள்ளும்?
100 வீதம் ஞாபகப்படுத்திக்கணும். மற்ற ரெண்டுலையும் எத்தனை வீதம் கம்ப்ளீட் ஆயிட்டுதான் 100 வீதம். அப்ப ஞாபகப்படுத்திக்கொள்ளும் பிள்ளைகள். உதாரணமா ஒரு எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல பக்கத்துல பெர்சன்டேஜ் போராட்டி நாங்களா கருவிக்கொள்வோம் அது எத்தனை வீதம் முடிஞ்சிருக்காம் 100 வீதம் முடிஞ்சிருக்காம் பிள்ளைகள். இந்த கணக்குல அப்படி வர்றது சந்தர்ப்பம் இல்லைன்னா அடிஷனல் ரோ மெட்டீரியல்ஸ் முடிக்காமல் நிறைய முடிச்சிருக்கலாம் சரியான பிள்ளைகள். சோ நீங்க இதுல சின்ன ஒரு ஆட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு டியூட் இருந்தா பட் அது தெரியுமா லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் கால்குலேட் பண்ணி தரலாம். சரி பிராக்டிகல் क्वेश्चंस பாக்குறதுக்கு கால்குலேட் பண்ணி தரலாம். தமிழ் மீடியத்துல இருக்கு சார். இருக்கா தமிழ் மீடியத்துல எத்தனை வீதம் எழுதப்பட்டிருக்கு 70 வீதமும் நேர்கூலி 70 வீதம். ஓகே உற்பத்தி மேந்தல 60 வீதம். அப்படியே நோட் பண்ணி கொள்ளுங்களா. கீழே கொடுங்க closing work in progress were finished in the following percentage for each cost elements. Initial raw material 100%, additional raw material 80%, direct labor 70%, production overhead 60%. நோட் பண்ணி கொள்ளுங்களா. சரி ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வீதமும் தரப்படும். கம்பேர் 4க்கும் 4 விகிதாசாரம் இருக்க போகும். அப்ப அந்த 4 பேரையும் தனித்தனியே கொண்டு வருவோம் பிள்ளைகள். இப்ப ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இப்ப நாங்க பிள்ளைகள் 4 பேரையும் தனித்தனியே கொண்டு போறோம். யார் யாரு வர போற பிள்ளைகள் பாருங்க. முதலாவது இனிஷியல் ரோ மெட்டீரியல் பிள்ளைகளா. முதலாவது ரோ மெட்டீரியல். இரண்டாவது பிள்ளைகள் அடிஷனல் ரோ மெட்டீரியல். மூன்றாவது டைரக்ட் லேபர். நாலாவது ஓவர் ஹெட். சரியான பிள்ளைகள். நேர் பொருள் நேரடிக மூலப்பொருள் நேர் கூலி மேந்தல். சரியான பிள்ளைகள். இதை நோட் பண்ணி கொள்ளுங்களா. இப்ப இனிஷியலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நான் அவனை இனிஷியல் போட இல்லைன்னா நான் ரோ மெட்டீரியல் போட்டுருக்கேன். சரியான பிள்ளைகள். சோ அவனை போட்டுக்கொள்ளுங்க. சரியான ரோ மெட்டீரியல் அடிஷனல் ரோ மெட்டீரியல் டைரக்ட் லேபர். ஏன் 4 பேரையும் தனித்தனியே கொண்டு வரணும்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விகிதாசாரத்துல இருக்க போகுது பிள்ளைகள். இது வந்து இதுல கிரம வெளியீட்டு கூட்டணி போடுறது அந்த பக்கத்துல போடுற பிள்ளைகள் யூனிட்டா அழகு. அதே மாதிரி ஒரு 6 வரை விடுங்க பிள்ளைகள். ஒரு 5-6 வரை விடுங்க. அதுக்கு சில காஸ்ட் கீழே மட்டும் போடுவீங்க. சரியான பிள்ளைகள். இன்னைக்கு மேல போனா அப்படி தொடர்ச்சியா வருவாங்க. இப்ப இந்த காலத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் பிள்ளைகள். வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டை நோக்கி மூவ் பண்ணுவோம். இதுதான் இந்த சம வெளியீட்டு கூட்டு நாங்க ஹேண்டில் பண்றோம். ஞாபகப்படுத்திக் கொள்ளும். நாங்க இந்த சம வெளியீட்டு கூட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் பிள்ளைகள். வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டை நோக்கி நாங்க மூவ் பண்ணுவோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டை நோக்கி நாங்க மூவ் பண்ணுவோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டை நோக்கி வெளியீடு உங்களுக்கு எவ்வளவு இந்த படத்துல வெளியீடு அவுட்புட் எவ்வளவு பிள்ளைகள். அவுட்புட் எவ்வளவு 10,000. 10,000. இந்த 10,000 பிள்ளைகள் 4 பேரும் பங்களிப்பு செய்திருக்கிறேன். இந்த 10,000 நாங்க அடையிறதுக்கு இந்த 4 பேரும் இல்லாமல் உதாரணமா பிள்ளைகள் ஆரம்ப மூலப்பொருள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மேலதிக மூலப்பொருள் ஆரம்ப மூலப்பொருள் மரமா இருக்கலாம். மேலதிக மூலப்பொருள் வானிஷ் ஆணி அப்படியான விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள். அதில் அவையும் பங்களிப்பு செய்தபடியே 100 வீதம் வந்திருக்கு. நேர்கூலியும் லேபர் வந்து கட்டாயம் பங்களிப்பு செய்திருக்கும். ஓவர்ஹெட் மெஷினரிஸை வச்சு நாங்கள் பயன்படுத்திருக்கோம். மெஷினரிஸும் தன்னை பங்களிப்பு செய்திருக்கும். ஆக இது எத்தனை வீதம் நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கிற பிள்ளைகள். ஒவ்வொருத்தரும் 100 வீதம் தங்களோட பங்களிப்பை செய்திருக்கிறோம். வெளியீடு எப்பயும் எத்தனை வீதத்தில் இருக்கும் பிள்ளைகள் 100 வீதத்துல இருக்கும். அப்ப எத்தனை வீதம் பங்களிப்பு செய்திருக்கிற 4 பேரும் 100 வீதம். இதுக்கு பிறகு நொஸ்டஸ் இல்லத்தானே பிள்ளைகள். இங்க நட்டம் இல்லத்தானே. உங்களுக்கு தனியா புத்துருவாங்க மேல மட்டும்தான் இருக்க போற. அதை நான் உள்ளீட்டுக்கு போக வைக்கப்படல. உள்ளீட்டுல இந்த வெளியீட்டுக்கு வரைக்கும் கழிக்கப்பட்டிருக்கும் இல்லையா. உள்ளீடு 12,000 இறுதி புத்துருவாங்க மேல 2,000 கழிச்சுதான் வெளியீடு 10,000 வந்து. இப்ப வெளியீட்டுல இருந்து உள்ளீடு நோக்கி தான் நாங்க மூவ் பண்ண போறோம். இப்ப நாங்க அவர் என்ன செய்யணும் பிள்ளை கூட்டணும். இப்ப ஞாபகப்படுத்திக்கணும். இப்ப சம வெளியீட்டு கூட்ட பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டை நோக்கி போவோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பிள்ளைகள் பாருங்க. வெளியீட்டுல இருந்து உள்ளீடு நோக்கி போக எப்படி என்ன விஷயம் மேற்கொண்டு காட்டுறேன் பாருங்க. முதலாவது ஓப்பனிங் work in progress. ஆரம்ப புத்துருவாகும் வேலை இருக்கும் பிள்ளைகள். இதோடு நாங்க உள்ளிட்ட பல பேர் செய்யலாம். இன்புட்டா எங்க நோ பண்ணி கொள்ள பிள்ளைகளா. இன்புட் வந்து கூட்டுப்படும். இதுல நாங்க யாரை கழிக்கிறோம் மைனஸ் நோபல் லோ சாதாரண நட்டம் கழிப்போம் பிள்ளைகள். மைனஸ் பிறகு நாங்க யாரை கழிப்போம் சொன்னா abnormal loss abnormal loss என்னதுங்க நாங்க மைனஸ் closing work in progress இவரை கழிப்போம்.
இதுக்கு பெயர் தான் work in progress வேலையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய பெயர் தான் என்னன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட். work in progress வேலையை கைகளுக்கு பெயர் என்ன பிள்ளைகள்? எக்ஸ்பெக்டட் அவுட்புட், எதிர்பார்த்த வெளியீடு. எதிர்பார்த்த வெளியீடு. பிறகு பிள்ளைகள் இதோட ஆக்சுவல் அவுட்புட்டை கம்பேர் பண்ணலாம். இது எதிர்பார்த்த வெளியீடா? இதுக்கு பிறகு நான் ஒரு வரி விட்டு பிள்ளைகள் ஆக்சுவல் அவுட்புட், உண்மையான வெளியீடு. உண்மையான வெளியீடு உங்களுக்கு நான் படிப்பிச்சேன். எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை விட ஆக்சுவல் அவுட்புட் கூட வேண்டாம், அப்நார்மல் லாஸ். எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை விட ஆக்சுவல் அவுட்புட் கூட வேண்டாம், அப்நார்மல் கெயின். சோ அப்நார்மல் லாஸ் ஓ அப்நார்மல் கெயின் பெறும். அசாதாரண நட்டம் அல்லது அசாதாரண லாபம். எதிர்பார்த்த வெளியீட்டை விட உண்மையான வெளியீடு குறைவாக இருந்தால் அசாதாரண நட்டம் பெறும். எதிர்பார்த்த வெளியீட்டை விட உண்மையான வெளியீடு கூடவாக இருந்தால் அசாதாரண லாபம் பெறும். இப்ப பிள்ளைகள் பாருங்க, இப்ப இந்த ஈக்குவல் யூனிட் ஸ்டேட்மெண்ட் நாங்க செய்ய வைக்கிறோம்டா எப்படி செய்வோம்டா? இப்ப அவுட்புட்ல இருந்து இன்புட் நோக்கி மூவ் பண்ண போறோம். அப்ப அவுட்புட் போடுவோம், அது 100% இருக்கும். பிறகு அப்நார்மல் லாஸ் இருந்தா கழிச்சுதான் அவுட்புட் வந்து இருக்கும். அப்நார்மல் லாஸ் இருந்தா இன்புட் நோக்கி போய் கூட்டி போடணும். அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் கெயின் இருந்தால் இன்புட் போகிறது, அப்நார்மல் கெயின் கழிக்கப்படும். இந்த ரிவர்ஸ்ல செய்யறவங்க பாருங்க பிள்ளைகள், இங்க கழிக்கப்பட்டவர் ரிவர்ஸ்ல செய்ய கூட்டுவோம், கூட்டப்பட்டவர் ரிவர்ஸ்ல செய்ய கழிப்போம். இவரை கழிச்சுக்கணும். பிறகு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கழிக்கப்பட்டவர் ரிவர்ஸ்ல செய்ய கூட்டுவோம். இவரை எடுக்க மாட்டோம், நார்மல் லாஸ் எடுக்க மாட்டோம் கணக்கு. ஏன் நார்மல் லாஸ் கணக்கு எடுக்க மாட்டோம்? அது யாருக்கு சான்றிதழ் செய்யற லாஸ் பிள்ளைகள்? வாடிக்கையாளருக்கு தான் நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால. சோ வாடிக்கையாளருக்கு சான்றிதழ் செய்யறபடியால் சாதாரண நட்டம் வந்து நாங்க இந்த சமவெளியீட்டு கூட்டுக்கு எடுக்க மாட்டோம். சமவெளியீட்டு அலகு கூட்டுக்கு நாங்க யார் எடுக்கிறது இல்ல பிள்ளைகள், சாதாரண நட்டம் எடுக்கிறது இல்ல. அப்புறம் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்க்கு தான் நாங்க தனியா படிப்போம். ரெண்டு லாஜிக் இருக்குன்னு சொல்லிக்கணும் ஆல்ரெடி. விளங்குதா? சொல்லுங்க ஓப்பனிங் பிள்ளைகள். நோட்ல பிள்ளைகள் இவரை வச்சுதான் ரிவர்ஸ் செய்ய போறோமா? ஞாபகம் வச்சுக்கிறோம். இது பேசிக்கான கணக்கு. அடுத்த கணக்கு வரைக்கும் நான் இதில் வச்சு கணக்கு தருவேன். சரி, ரைட். அப்ப இந்த கணக்கு நோக்கி மூவ் பண்ணுவோம். அப்ப நான் அழிக்கிறேன்னா இந்த கணக்கு மூவ் பண்ணோம்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு. யார் இருக்கிறாங்கன்னா க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் மட்டும்தான் இருக்கிறார் பிள்ளை. சோ அவர் கழிச்சவர் நான் இங்க போய் என்ன சொல்லுவாங்க, க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், இறுதி புத்துருவாகும் வேலை. இங்கதான் பிரச்சனை இருக்க போது 2000 100% அல்ல, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வீதத்தை இருக்க போகும். நாளைக்கு மூலப்பொருள் கொண்டு எத்தனை வீதம் 100 வீதம் இருக்கணும். இவருக்கு 2000 வருவார். அப்படியே இவருக்கு 2000 அப்படியே வருவார். வேற ஹைலைட் பண்ணி காட்டுனா இவருக்கு 2000 அப்படியே வருவார். இவருக்கு எத்தனை வீதம் இருக்கா பிள்ளைகள்? 2000 எத்தனை வீதம் இருக்கு? அடிஷனல் இருக்கு. மேலே கண்பை வீதம் தானே. அப்ப 2080 பார்த்தோம்னா 1600. நேர்கூலிக்கு 70 வீதம் பிள்ளைகள். 2070 வீதம் பார்த்தா வீதம் வேற போடும் பிள்ளைகள். எவ்வளவு வேற போகும்? 1400. மற்றது 60 வீதம் 1200. பாருங்க, வேற ஒரு விஷயம் இல்லத்தானே. ஆகவே இந்த ரெண்டு கூட்டு தொகை தான் சமவெளியீட்டு அலகு. ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இந்த ரெண்டு கூட்டுத்தொகை தான் என்னவாக இருக்க போறார்? சமவெளியீட்டு அலகு. சமவெளியீட்டு அலகு, ஈக்குவலன்ட் யூனிட். ஈக்குவலன்ட் யூனிட் சமவெளியீட்டு அலகு. சோ நேர்கோடுக்கு பார்த்தா பிள்ளைகள் 12000, 11600, 11400, 11200 சமவெளியீட்டு அலகு எடுத்துட்டோம் பிள்ளைகள். சரிதானே? சமவெளியீட்டு அலகு பிள்ளைகள் இந்த கணக்குல இந்த ரெண்டு இருந்தபடியா தான் சார் ரெண்டையும் எடுக்கிறோம். என்ன ரெண்டும் எடுக்கலாம். ஆரம்பம் வந்திருந்தா நாங்க அதை கழிச்சிருக்கோம். ஆரம்பம் வரைக்கும் தனி அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், வெயிட்டட் ஆவரேஜ். அதுக்கு ஒரு தனி லாஜிக் இருக்கு. அது இப்ப நான் ஞாபகம் வச்சுக்கலாம். யாரு அடுத்ததான் படிக்க போறோம். சரிதானே? பிள்ளைகள் காஸ்டுக்கு வரைக்க பாருங்க. இதுல ஒரு பீரியட் காஸ்ட், காலக்கிரயம். காலக்கிரயம் எவ்வளவு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள்? நேர்பொருளுக்கு எவ்வளவு காஸ்ட் சொல்லலாம் பழக்கண்டு? எவ்வளவு? கணக்கு இல்ல ஷாமன் நீங்க சொல்லுமா பிள்ளை? கணக்கு சொல்லுங்க. எவ்வளவு? Initial raw material
இனிஷியல் ரோ மெட்டீரியல் எவ்வளவு இருக்குது பாப்போம் இல்ல 36,000 மற்றவர் additional 2200 மற்றவர் direct labor 22,800 overhead ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் 33,600 காலக்கிரியம் எடுத்துட்டோம் பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளும் காலக்கிரியம் நாங்க அப்புறம் வந்து போட போறோம் இந்த வருஷம் நாங்க இந்த பீரியட் காஸ்ட் இந்த காலத்துல ஏற்பட்ட கிரியம் போட போறோம் ஆரம்பத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளாதீங்க ஆரம்பத்துக்கு தனி விஷயம் இருக்கு நாங்க தனியா படிப்போம் சரிதானே இப்ப பிள்ளைகள் லாஸ் இருந்தால் இப்ப சாதாரண லாஸ் நாங்க ரோமல் லாஸ் இருக்கிற கணக்கு படிக்கிறாங்க இந்த ரோமல் லாஸுக்கு நாங்க ஒரு அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் படிக்கிறாங்க பிள்ளைகள் ரோமல் லாஸ் நாங்க என்ன செய்யலாம் ஸ்கிராப்புக்கு விற்கலாம் படிக்கலாம் இல்லையா உரிமை பெறுமதிக்கு விற்கலாம் படிக்கிறாங்களா இல்லையா பிள்ளைகள் அப்ப நார்மல் லாஸ் இருந்தால் நார்மல் லாஸ் இங்க வர மாட்டார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர மாட்டார் ஆனா வித்து காசாக்குறது வந்து பிள்ளைகள் கிளையத்தை குறைக்கும் அதை ஞாபகம் கொள்ளுங்க இப்ப நாங்க ஈக்குவலன்ட் யூனிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நார்மல் லாஸ் எடுக்கிறது இல்லைன்னு சொன்னா ஏன் அது வாடிக்கையாளருக்கு சாட்டுதல் செய்கிறது ஆனால் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிள்ளைகள் அது ஸ்கிராப் இருந்தால் ஸ்கிராப் வந்து ரோ மெட்டீரியல் என்று கழிக்கப்படும் இனிஷியல் ரோ மெட்டீரியல் எதுக்கு நார்மல் சொல்றோம் அந்த ரோ மெட்டீரியல் இருந்து கழிக்கப்படும் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் ஸ்கிராப் இருந்தா இந்த கணக்குல ஸ்கிராப் தானே சோ இத போட்டு வச்சுக்கணும் பிள்ளைகள் ஸ்கிராப் ஒடிவு பெறுமதி ஒடிவு பெறுமதி இருந்தால் இந்த கணக்குல விவாதத்துல இருந்து கழிக்கப்படும் இல்ல தானேங்க இனிஷியலா உங்களுக்கு தருவாங்க இனிஷியலா இல்ல சோ இப்ப மற்ற ஒண்ணுமே இப்ப இவரால இந்த பிள்ளைகள் நீ உங்களுடைய ஈக்குவலன்ட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலன்ட் காஸ்ட் சம வெளியீட்டு கிரயம் சம வெளியீட்டு கிரயம் ஈக்குவலன்ட் காஸ்ட் எவ்வளவு வர போறேன் அப்படியே வர போறேன் இல்லையா பிள்ளைகள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க தானே 36,000 36,000 23,200 23,200 22,800 23,600 33,600 வர போறேன் விளங்குதா சமவெளியீட்டு கிரயம் என்றால் எப்படி கண்டுபிடிப்போம் சமவெளியீட்டு அலகு எப்படி கண்டுபிடிப்போம் விளங்குதா இதோட கணக்கு முடியல பிள்ளைகள் அடுத்த விஷயம் இருக்க போறேன் இங்க நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள் காஸ்ட் பெர் யூனிட்டா கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள் காஸ்ட் பெர் யூனிட்டா கண்டுபிடிக்காமல் பிரைஸ் பெர் யூனிட்டா போடணும் முதலாம் அலகு விலை நம்ம முதலாவது யார் கண்டுபிடிக்க போறோம்னா பிரைஸ் பெர் யூனிட் அலகு விலையை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள் பிரைஸ் பெர் யூனிட் அலகு விலையை கண்டுபிடிப்போம் எப்படி இந்த அலகு விலையை கண்டுபிடிக்கலாம்னா ஈக்குவலன்ட் காஸ்ட் சமவெளியீட்டு கிரயத்தை ஈக்குவலன்ட் யூனிட்டால டிவைட் பண்ணுவோம் சமவெளியீட்டு அலகால பிரிப்போம் ஞாபகம் கொள்ளணும் சமவெளியீட்டு கிரயத்தை ஈக்குவலன்ட் காஸ்ட் சமவெளியீட்டு அலகால ஈக்குவலன்ட் யூனிட்டால டிவைட் பண்ணுவோம் ஆகவே 36,000 12,000 டிவைட் பண்ண எவ்வளவு போடும் பிள்ளைகள் 3 ஆணைகள் 3 அதே மாதிரி 23,200 11,600 டிவைட் பண்ண எவ்வளவு வருது பிள்ளைகள் டிவைட் பண்ண சொல்லுங்க அடுத்தது 22,800 11,400 டிவைட் பண்ணப்படும் அடுத்து 33,600 11,200 டிவைட் பண்ணப்படும் எவ்வளவு வருது பிள்ளைகள் சொல்லுங்க 2 அதுவும் 2 தான் இதுவும் 2 இவர் 3 வருது 3 இப்ப இவர் எடுத்துட்டான் ஃபைனலா நாங்க யாரை கண்டுபிடிக்க போறோம் காஸ்ட் பெர் யூனிட் அலகு கிரயம் இது நாங்க வளமே என்று கண்டுபிடிக்கிறாங்க வொர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லாட்டி டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் பண்ணி போட்டு கண்டுபிடிப்போம் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் கூடாதான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கூட கண்டுபிடிக்கணும் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில நிக்குது இப்ப 100 வீதம் இங்க 2,000 கன்ட்ரிபியூட் பண்ணும் இங்க 80 வீதம் 1,600 அங்க நான் முதல் பார்த்த வொர்க்கிங் ப்ரோக்ரஸ் இல்லாத எல்லாமே 100 வீதம் தான் அப்ப தனித்தனியா கண்டுபிடிக்கணும் ஒட்டுமொத்தமா கண்டுபிடிச்சா ஒரே விட வேலை போகுது பிள்ளைகள் இப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் இப்ப இவரை எப்படி எடுக்க வேண்டாம் 3 சக 2 சக 2 சக 3 எவ்வளவு விலை போட 5 7 10 காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவு விலை போடு பிள்ளைகள் 10 ரூபாய் விலை போகுது அல்ல ஒன்று கணக்கிடியும் எவ்வளவு 10 ரூபாய் முதலாவது காமெண்ட் செய்வோம் பிள்ளைகள் இரண்டாவது காமெண்ட் செய்ய மாட்டது செய்ய முடியாது
செய்திருப்பீங்க நம்ம இது அழைக்கிற பிள்ளைகள் சரிதானே? இப்ப இந்த 2வது காமெடி வரும் பிள்ளைகள் சுடுஷா பண்றேன். 2வது காமெடி வருமா? யூனிட் காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ், அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இப்ப 2வது 3வது செய்யறதுக்கு முதல் நான் ஒரு ப்ராசஸ் அக்கௌண்ட் எப்படி செய்யறேன்னு செய்து காட்டுறீங்க சரியான பிள்ளைங்க. ப்ராசஸ் அக்கௌண்ட் செய்யும் போது இங்க ரெக்கார்ட் செய்வோம். இதுல கேள்ல அதில் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் காரணம் செய்யப்படுன்னு சொன்னா ப்ராசஸ் அக்கௌண்ட் செய்து காட்டப்படும். ஸோ ப்ராசஸ் அக்கௌண்ட் அடிங்க, ஒரு ஃபார்மட் தெரியுங்க ஆல்ரெடி அடிங்க பிள்ளைங்க ப்ராசஸ் அக்கௌண்ட். பிள்ளைகள் சரிதானே? இதனால போது முதலாவது விபரம், அடுத்தது வந்து பிள்ளைகள் குவான்டிட்டி அழகு, அந்த வேல்யூ பெறுமதி, அதே மாதிரி டீடைல்ஸ் விபரம், குவான்டிட்டி அழகு, வேல்யூ பெறுமதி. பிள்ளைகள் இப்ப இந்த இன்புட் இருக்கு உங்களுக்கு, அதான் எங்களோட இனிஷியல் இன்புட். இனிஷியல் இன்புட் எவ்வளவு பிள்ளைகள்? இனிஷியல் இன்புட் எவ்வளவு? ஆரம்ப உள்ளூர் பிள்ளைகள், ஆரம்ப மூலப்பொருள் எவ்வளவு? 12,000. ஓகே 12,000. அடுத்தது எவ்வளவு பிள்ளைகள்? அவ்வளவு பெருமதி 36. அடிஷனல் இன்புட் எவ்வளவு? அடிஷனல் இன்புட் பிள்ளைகள் வந்து பெருமதி எவ்வளவு? 23,200. ஓகே லேபர், டைரக்ட் லேபர், நேர் ஊழியம் எவ்வளவு? 22,800. 22,800. ஓவர்ஹெட் மெயின்டெனன்ஸ் எவ்வளவு? 23,600. 23,600. 33,600. ரைட். இப்ப அவுட்புட் 10,000. க்ளோசிங் work in progress. இறுதி புத்துருவாகும் வேலை எவ்வளவு? 2,000. இங்க லாஸ் இல்ல தானே பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியுதுன்னா குவாண்டிட்டி பேலன்ஸ் பண்ண போடணும், வேல்யூ பேலன்ஸ் பண்ண போடணும். சோ குவாண்டிட்டி பேலன்ஸ் பண்ண போட்டு பாருங்க 12,000. குவாண்டிட்டி பேலன்ஸ் பண்ணப்படுது 12,000. வந்து போட்டு குவாண்டிட்டி பேலன்ஸ் பண்ணப்படுது. வேல்யூ பக்கம் வரைய பிள்ளைகள் இதான் நம்ம கேட்ட ரிக்வயர்மெண்ட். வெளியில வச்சு காட்ட பாருங்க அவுட்புட். வேல்யூ ஆஃப் அவுட்புட், வேல்யூ ஆஃப் அவுட்புட். வெளியீட்டின் பெறுமதி, வெளியீட்டின் பெறுமதி, வேல்யூ ஆஃப் அவுட்புட், வெளியீட்டின் பெறுமதி. பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியீடு எவ்வளவு உங்களுக்கு இருக்க போது? 10,000 தர ஒரு அழகுக்குரிய கிரியம் கண்டுபிடிச்சிருக்கோம். 10 ரூபா எவ்வளவு விலை போற பிள்ளைகள்? 10 ரூபா. சொல்ல விலை போற 1,00,000. 1,00,000. ஆனால் நாங்க 10 ரூபாய் கொடுத்து டிரெக்டா 2,000 பெருக்கலாம். இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல இருக்கிற, அதுக்காகத்தான் தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவற்ற பெறுமதியால அவற்ற ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பெருக்குவோம். சோ நாங்க அடுத்த பார்க்க போறோம் வேல்யூ ஆஃப் க்ளோசிங் work in progress. இறுதி புத்துருவாகும் வேலையின் கிரயம், அது பெறுமதி. இறுதி புத்துருவாகும் வேலை பெறுமதி. என்ன தெரியும்? 4 பேர் இருக்கிற ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மென்ட்ல பார்த்திருக்கோம். எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர். முதலாவது இனிஷியல் ரோ மெட்டீரியல், அடிஷனல் ரோ மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவர்ஹெட். ஆரம்ப நேர்மூலப்பொருள், மேலதிக நேர்மூலப்பொருள், ஊழியம், மேல்நிலை. சோ ஆரம்ப நேர்மூலப்பொருள் 2,000 இருக்க போறாரு இல்லையா? அங்க 100 வீதம் எவ்வளவு படி இருக்க போது? அங்க பிரைஸ் பெர் யூனிட் பாக்குறாங்க எவ்வளவு? 3 ரூபா. 3 ரூபா. சோ 2,000 3 6,000. மற்றவருக்கு எவ்வளவு? 80,600 எவ்வளவு? 2 ரூபாய் வந்தது.
மற்றவனுக்கு 1400 இங்கேயும் 2 ரூபா வந்தது என்ன பிள்ளைகள் இப்ப 2800 மூன்றாவது ஆளுக்கு 1200 அங்க 3 ரூபாய் வந்தது பிள்ளைகள் 3600 இப்ப கூட்டுங்க எவ்வளவு வேலை கூட்ட 9200 10,000 12,000 15,600 15,600 இவர் எவ்வளவு வேலை போற வேல்யூ ஆஃப் 15,000 இப்ப கூட்டுவோம் பாருங்க 1,15,600 இவரை கூட்டுங்க 36 59 200 60 82 82 115 600 பாருங்க பேலன்ஸ் பண்ணப்படுது 115 600 நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் இதுதான் க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ரோக்ராம் லாஸ் இல்லாம பேசிக்கான கணக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் இப்ப அடுத்த ஏரியாவோ பண்ணுவோம் பிள்ளைகள் சோட்டு விஷயா பண்றேன் பிள்ளைகள் லாஸோட கணக்கில போறேல ஓப்பனிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ்ல சேர்த்து லாஸோட தான் சரிதானே ஓப்பனிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் வேக க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் எல்லாம் இருக்கேன் லாஸோ சேர்த்து போய் எனக்கு பாப்போம் ஆரம்ப புத்துருவாகும் வேலை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஆரம்பம் இறுதி ரெண்டு பேர் புத்துருவாகும் வேலை இருப்பினேன் work in progress இருப்பினேன் if there are work in progress item present on the last date of certain period of time they will be appear as opening work in progress units of the upcoming period இந்த 31 டிசம்பர்ல இருக்கிற பிள்ளைகள் ஜனவரி 1க்கு இந்த இறுதி இருப்பு ஆரம்பிச்சு வரும் பிள்ளைகள் ஆரம்பம் வருமா இல்லையா right in most of the practical scenario they will be opening work in progress units as well as closing work in progress unit present in a process உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பிராக்டிகலா பாக்க இறுதி இருந்தா கட்டாம என்ன இருக்கும் உங்களுக்கு ஆரம்பம் இருக்குமா இல்லையா பிள்ளைகள் right due to usual fluctuations in the prices cost per unit order each cost categorized also get change computation of equivalent production opening work in progress also depend on the cost method பாருங்க பிள்ளைகள் இறுதி என்றதுல உங்களுக்கு தெரியும் என்ன cost in the fluctuations வரும் ஆனா ஆரம்பமா இருக்கிறது இந்த வருஷத்துக்குள்ள கணக்கு செய்ய போறோம்னா cost in the fluctuations வரும் என்ன விலை வந்து பிள்ளைகள் இன்றைக்கு 10 ரூபாய்ன்றது இப்ப ஜனவரி 1 2020 10 ரூபாய் இருக்கு 31 டிசம்பர் 2020 10 ரூபாய் இருக்கும்னா இல்ல அவங்க பிரைஸ் வந்து ஃபிளக்சுவேஷன் என்ன பிள்ளைகள் ஒரு மாற்று தலைமுறைக்கு உட்படுத்திகள் இருக்கும் பிள்ளைகள் அப்ப ரெண்டு பிராக்டிகல் மெத்தட்ல வந்து பிள்ளைகள் நாங்க இந்த கணக்கை ஹேண்டில் பண்ணலாம் அதுல ஒன்று பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் முதல் வழிமுறை FAFO ன்னு சொல்லுவோம் பிள்ளைகள் இரண்டாவது அவரேஜ் காஸ்ட் மெத்தட் AVCO ன்னு சொல்லுவோம் பிள்ளைகள் அவரேஜ் காஸ்ட் மெத்தட் சராசரி கிரிய முறைன்னு சொல்லுவோம் பிள்ளைகள் AVCO ன்னு சொல்லுவோம் சரிதானே ரைட் முதல் நாங்க அவரேஜ் காஸ்ட் மெத்தட படிச்சிட்டு FIFO க்கு போவோம் பிள்ளைகளா சரி முதல்ல நாங்க யாரை படிக்க போறோம்டா அவரேஜ் காஸ்ட் மெத்தட படிக்க போறோம் பிள்ளைகள் சரிதானே அப்படியே கேள்வி வாசிங்க நான் வர ஹேண்டில் பண்ணும் கேள்வி வாசிங்க உங்களுக்கு இருக்கு கேள்வி right Grand Sales Private Limited GL is a manufacturing company with two sequential process namely process 1 and process 2 the following information relates to process 1 when the ரெண்டு process இருக்காமலே உங்களுக்கு process 1 ன்னு சொல்லப்படுது at the beginning of February 2020 there were 500 semi finished goods பிள்ளைகள் semi finished goods எதை சொல்றாங்க
யாராவது ஒரு ஆள் Work in progress. work in progress. Breaker போடப்பட்டிருப்பாங்க 70% completed in terms of conversion cost. இப்ப conversion என்ன நான் உங்களுக்கு பேசப்படுறேன். என்ன லேபரையும் ஓவர்ஹெட்ஸையும் கூட்டமானவர் தான் என்னவாக இருப்பார் பிள்ளைகள் கன்வர்ஷன். அதுல எழுபது நம்ம மெட்டீரியல் பற்றி கலைக்கல. நம்ம மெட்டீரியல் எத்தனை விதமா இருக்கும் பிள்ளைங்க ஓப்பனிங் 100% இருக்கும். Right. In the inventory which are valued at 1,430,100 total run அதுல டிவைட் பண்ணி தரான் பாருங்க. மெட்டீரியல்ல வந்து பிள்ளைகள் 1,275,000 and conversionல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 155,100 155,100 மொத்தம் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆன அந்த 500 யூனிட்ஸ்க்கு வந்து பிள்ளைகள் 1,430,100 இருந்தது. அதை போல டிவைட் பண்றாரு. ரெண்டு பேருக்கு அந்த மெட்டீரியல்ல வந்து பிள்ளைகள் 1,275,000 உருமாற்றல்ல வந்து பிள்ளைகள் 1,55,100 இருக்க போகுது. ரைட். Other information relating to process 1 for the month of February 2020 is as follows. அப்ப 2020 February குரிய விஷயங்கள் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது cost of material introduced for 20,000 units of output எவ்வளவு 48,450,000 ரூபாய். அப்ப எவ்வளவு பிள்ளைகள் cost of material introduced பிள்ளைகள் எவ்வளவு போகுது? எவ்வளவு பிள்ளைகள் 20,000. Conversion cost added 7,500 உருமாற்றல் கிரியம். டிரான்ஸ்பர் டு ப்ரோசஸ் 2க்கு வந்து 19,000 பிள்ளைகள். அப்ப 20,000 நாம அறிமுகப்படுத்திருக்கோம், 19 டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கு. க்ளோசிங் செமி ஃபினிஷ் குட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் 300. அதுல சொல்லப்பட்டிருப்பாங்க 60% கம்ப்ளீட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்வர்ஷன். அப்ப மெட்டீரியலுக்கு சொல்லல. அப்ப மெட்டீரியல் எத்தனை வீதமா இருக்கும்? க்ளோசிங்கும் 100% இருக்கும் பிள்ளைகள். 100% 100% of materials are introduced to process 1 at the beginning. Normal loss பாருங்க, இங்க loss ஓட கணக்கு பாருங்க. Normal loss is estimated at 5% input materials. அப்ப normal loss வந்து input தான் பார்க்க போறோம். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கூட்டி பார்க்கறது இல்ல. ஓப்பனிங் இன்புட் இருந்தா அதை கூட்டி பார்க்கலாம். ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ் இருந்தா கூட்டலாம் பிள்ளைகள். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருந்தா கூட்டலாம். போன கிளாஸே கிளியரா விளங்கப்படுத்தலாம் இல்லையா? Losses are deemed to arise end of the process. Record முதலாவது கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள் calculate the normal loss and abnormal gain or loss in units made during the month of February 2024 process 1. ரெண்டாவது prepare a statement of equivalent unit using weighted average cost method, thereby calculating the following. Right. இப்ப இந்த கணக்கு போறதுக்கு முதல் நான் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் செய்யறத இந்த கணக்கு ஃபினிஷ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். சோ ஈக்குவலன்ட் யூனிட் செய்யறதுக்கு முதல் நாங்க என்ன செய்யணும்? யாரா ஒரு சொல்லுங்க. ஈக்குவலன்ட் யூனிட்டுக்கு போறதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? அந்த லாஸஸ கண்டுபிடிக்கணும். சோ அவரை கண்டுபிடிப்போம் பாருங்க. ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் வேலை எவ்வளவு யூனிட்ஸ் எவ்வளவு? அதான் யோசி பண்ணுங்க. எவ்வளவு ஆரம்ப புத்துருவாகும் வேலை எவ்வளவு? 500. இன்புட் உள்ளீடு எவ்வளவு? உள்ளீடு உள்ளீடு செய்திருக்கலாம் எவ்வளவு யூனிட்ஸ்? எவ்வளவு பிள்ளைகள்? நான் நினைக்கிறேன் 20,000 யூனிட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இங்க சொல்லப்பட்டு பாருங்க. Cost of material introduced இங்க பாருங்க. Cost of material introduced for 20,000 units எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு? அவுட்புட்டுக்காக எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம்? இன்புட்ல 20,000 யூனிட்ஸ் வந்து பிள்ளைகள் நாங்க இன்புட் பண்ணிருக்கோம். சோ இது 20,500 20,500. இப்ப நார்மல் லாஸ் சாதாரண நட்டம் எத்தனை வீதம்? நார்மல் லாஸ் எத்தனை வீதம் பிள்ளைகள்? 5%. 5 வீதம் at 5%. என்னத்துக்கு பார்க்கணும் இந்த நார்மல் லாஸ்? சாதாரண நட்டம் என்னத்துக்கு பார்க்கறாங்க? என்னத்துக்கு பார்க்கறாங்க? 20,500க்கா 20,000க்கா பாப்போம்? 20,000 இன்புட்டுக்கு தான் பார்க்கணும். இதே 500 வொர்க்கிங் ப்ரோக்ராம் சொல்லாம ஓப்பனிங் இன்வென்டரி ரா மெட்டீரியல் சொன்னா 20,500க்கு பார்ப்போம். வொர்க்கிங் ப்ரோக்ரஸ்க்கு லாஸ் பார்க்கறது இல்ல. ஏன்னா நார்மல் லாஸ் வந்து நாம ப்ரொடக்ஷனுக்கு முன்னர் தீர்மானிக்கப்படும். உற்பத்திக்கு முன்னர் 2000 மூலப்பொருள் உற்பத்திக்கு முன்னர் இருக்கும்.
குறைவேலை என்பது உற்பத்தியின் ஒரு பகுதி நிறைவேற்ற அப்புறம் தான் குறைவேலை வரும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஸோ 20,000க்கு 5% பார்த்தா போகுது 1000 1000 19,500 19,500 இனி மைனஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இறுதி புத்துருவாகும் வேலை. எவ்வளவு இறுதி புத்துருவாகும் வேலை? 300 19,200. இந்த 19,200க்கு என்ன பேருண்டா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எதிர்பார்த்த வெளியீடு எதிர்பார்த்த வெளியீடு 19,200. இதுல ஒரு வரி விட்டு பிள்ளைகள் நாங்க யாரை கண்டுபிடிக்கலாம்டா ஆக்சுவல் அவுட்புட் உண்மையான வெளியீடு எவ்வளவு ஆக்சுவல் அவுட்புட் 19,000 ஆக்சுவல் அவுட்புட் 19,000 தானே பிள்ளைகள் உண்மையான வெளியீடு 19,000 தானே. ஆகவே பாருங்க எதிர்பார்த்த வெளியீட்டை விட உண்மையான வெளியீடு குறைவாக இருக்கு. சோ வித்தியாசம் 200 என்னவாக வருவார் பிள்ளைகள்? அசாதாரண நட்டம். 200 வந்த பிள்ளைகள் அசாதாரண நட்டம். நோட் பண்ணிக்கொள்ள முதலாவது ஸ்டெப் ஈக்குவல் போறதுக்கு நாங்க செய்யற முதலாவது ஸ்டெப் நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள். இந்த கணக்குல சார் 20,000ன்றது அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்களின் விலை என்ற அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்களின் விலை என்ற குளத்துக்குனேதான் 20,000 போட்டுக்கிறாரு. அது அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்களின் அழகு என்று போட்டுக்கணும். யூனிட்ஸ் அழகு யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். நான் தமிழ்ல கொஞ்சம் அலைன்மெண்ட் ஓடுபடுது. நான் சொல்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல அறிமுகப்படுத்தப்பட்ட அலகு 20,000 அலகுகள் என்று போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. அறிமுகப்படுத்தப்பட்ட 20,000 அலகுகளுக்கான கிரயம் 4,84,84,50,000. சரியா? அறிமுகப்படுத்தப்பட்ட 20,000 அலகுகளுக்கான கிரயம் 4,84,50,000. உருமாற்றல் கிரயம் மேலதி உருமாற்றல் கிரயம் வந்து பிள்ளைகள் 7,500. செயல்முறை 2க்கு மாற்றப்பட்ட அலகுகள் 19,000. அரை பகுதி முற்றுப்பெற்ற பொருட்கள் வந்து இறுதி அரை முற்றுப்பெற்ற பொருட்கள் வந்த பிள்ளைகள் அலகுகள் 300. சரியா? அப்படி மாத்திக்கொள்ளுங்க. சரியா? அலைன்மெண்ட் செட் பண்ண அலைன்மெண்ட் ஓடுபட்டிருக்கும். ரைட். இது ஓகேயா? அழிக்கட்டா பிள்ளைகள்? இது ஓகேயா? முதலாவது எந்த கணக்கு தந்தாலும் எந்த கணக்கு வந்தாலும் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் இந்த விஷயம். அதை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளணும் பிள்ளைகளா. அழிக்கிறேனா? ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போக போறோம் பிள்ளைகள். ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போக போறோம். அடுத்த கட்டமா ரெண்டாவது இதை போட போறோம். ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது நாம எங்க வர போறோம் பிள்ளைகள்? ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர போறோமா? சமக்கூட்டுக்கு வர போறோம் பிள்ளைகளா. ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் சமக்கூட்டுக்கு வர போறோம். சரியா? ரைட். இதுல முதலாவது பிள்ளைகள் யூனிட் அலகு ஒரு 6-7 விடுங்க பிள்ளைகள். அதுக்கு காஸ்ட் கீரையம். இது அலகு இங்க கீரையம். சரியா பிள்ளைகள்? இப்ப உங்களுக்கு தெரியும் 2 பேர் தான் இங்க எலிமெண்ட்ஸ். முதல்ல பார்த்தாங்க 4 பேர் இருந்தவர். யார் 4 பேர் இருந்தவர் பிள்ளைகள்? இனிஷியல் ரோ மெட்டீரியல் ஆரம்ப நேர்பொருள், அடிஷனல் ரோ மெட்டீரியல் மேலதிக நேர்பொருள், டைரக்ட் லேபர் நிகர ஊழியம், ஓவர்ஹெட்ஸ். இங்க 2 பேர் தான். யாரு? இன்புட் உள்ளீடு, கன்வர்ஷன் காஸ்ட் உருமாற்றல் கீரையம். விளங்குதா? ஆகவே இங்க வரப்போற இன்புட் உள்ளீடு, அடுத்தது கன்வர்ஷன் உருமாற்றம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நான் சொன்ன முதல் கணக்குல வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டை நோக்கி வரும். நாங்க இங்க என்ன செய்ய நோக்கி வர போறோம்? வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டை நோக்கி வர போறோம். வெளியீடு எவ்வளவு வெளியீடு பிள்ளைகள்? எவ்வளவு வெளியீடு அவுட்புட்
எவ்வளவு அவுட்புட்? எவ்வளவு பிள்ளைகள் அவுட்புட்? 19,000. 19,000. உங்களுக்கு தெரியும் வெளியீடு 100% பூர்த்தி வெளியீடு சொல்லுவோம். இவர் 100%, 100% என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள்? பூர்த்தி அடைந்திருக்கு. வெளியீட்டிலிருந்து உள்ளீட்டை நோக்கி வர போறோம் பிள்ளைகள். சோ முதலாவது வெளியீட்டுல இருந்து அப்நார்மல் லாஸ் கெயின் தான் வந்திருக்கு இல்லையா? இங்க என்ன அப்நார்மல் லாஸா கெயினா? லாஸ். சோ அப்நார்மல் லாஸ், அசாதாரண நட்டம். எவ்வளவு பிள்ளைகள் வந்தது? எவ்வளவு? 200 பிள்ளைகள். ஒரு பெர்சன்டேஜ் சொல்லல அப்நார்மல் லாஸ். அப்ப நாங்க அஸ்யூம் பண்ணுவோம் பெர்சன்டேஜ்ல 100% பூர்த்தி அடைஞ்சிருக்கு ரெண்டு பேர். ஆகவே இவரும் 100% அப்நார்மல் லாஸ்க்கு, இவரும் 100%. என்றா 200 ரெண்டு பேருக்கும் வரும். ஞாபகம் பெர்சன்டேஜ் சொல்லாத இடத்துல நாங்க கருதி கொள்வோம் 100% என்று சொல்லி. அடுத்தது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் அப்நார்மல் லாஸ்க்கு அடுத்தவர் யார்? எங்கட க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். சோ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பெர்சன்டேஜ் இருக்கிறார் இல்லையா? க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இறுதி புத்துருவாகும் பேரு எவ்வளவு பிள்ளைகள்? 300. எவ்வளவு? 300. எத்தனை வீதம்? 100% என்ன? இப்ப எத்தனை வீதம்? 60%. 60. என்ன 360 180. சோ மற்றது நார்மல் லாஸ் தான பிள்ளைகள்? நார்மல் லாஸ் தர மாட்டா. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பிள்ளைகள். இப்ப நாங்க ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கணக்கு செய்யறோம். ஆனா இங்க ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் கணக்கில பாரு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இதான் ஐடியா. நாங்க வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் நோட் பண்ணிருக்கோம். நாங்க ஆறு அடிப்படையில் செய்யறோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் நிறைவேற்றிய முறையில கணக்கு செய்வமாக இருந்தால், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும். ஒரு யூனிட் ஸ்டேட்மெண்ட் அலகு கூட்டு, இரண்டாவது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே கூட்டு. அப்ப நாங்க நிறைவேற்றிய சராசரி முறையில கணக்கு செய்தால் ஆரம்ப புத்துருவாகும் வேலை அலகு கூட்டுக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டான். ஆரம்ப புத்துருவாகும் வேலை எங்க கருத்தில் கொள்ளப்பட மாட்டாரு? அலகு கூட்டுக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டாரு. மாறாக கிரிய கூட்டுக்கு கருத்தில் கொள்ளப்படும். ஆரம்ப புத்துருவாகும் வேலை அலகு கூட்டுக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அதே வேளை எதற்கு கருத்தில் கொள்ளப்படும் பிள்ளைகள்? கிரிய கூட்டுக்கு கருத்தில் கொள்ளப்படும். மாறி நாங்க FIFO கணக்கு செய்வமாக இருந்தால், முதல் வழி முறையில கணக்கு செய்வமாக இருந்தால் சமவெளியீட்டு அலகு கூட்டுக்கு கருத்தில் கொள்ளப்படும். அதே வேளை கிரிய கூட்டுக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டான். விளங்குதா லாஜிக்? ஏபிசியோட கணக்கு செய்ய மாட்டா, கிரிய அலகு கூட்டுக்கு வர மாட்டா, கிரிய கூட்டுக்கு வருவா. இது FIFO கணக்கு செய்ய மாட்டா, கிரிய கூட்டுக்கு வர மாட்டா, எடுத்து வருவா அலகு கூட்டுக்கு வருவா. டு பி கம்ப்ளீட்டட் என்று வருவா. அது பின்னுக்கு பாவம் பூர்த்தி அடைய வேண்டியது என்று பாவம். இப்ப விளங்குதாப்புல இந்த லாஜிக் விளங்குதா? ஓகேயா? அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஆரம்ப புத்துருவாகும் வேலை வரைக்கும் நாங்க மெத்தட பார்ப்போம். எந்த மெத்தட்ல கணக்கு செய்கிறோம்? வெயிட்டட் ஆவரேஜா FIFO? வெயிட்டட் ஆவரேஜ் என்று சொன்னால் யூனிக் ஸ்டேட்மெண்ட் எடுக்க மாட்டோம். யாரு? ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் வேலை. மாறாக கிரிய கூட்டுக்கு எடுப்போம். இதே FIFO சொன்னா யூனிக் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம், இங்க எடுக்க மாட்டோம். அதை ஞாபகப்படுத்திக் அவங்க கூட்டுவங்க கூட வரக்கூடாது. அது சாதாரண வராது. என்னால் வாடிக்கையாளருக்கு சாட்டுதல் செய்யப்பட இங்க வராது பிள்ளைகள். இறுதி புத்துருவாகும் மேலே எந்த மெத்தடுகளும் ஒரு மெதியும் இல்லை. அதான் இறுதி புத்துருவாகும் மேலைக்கு மெதேடு இல்லை. அதாவது ஆரம்ப புத்துருவாகும் மேலைக்கு தான் மெதேடு இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 19,500 19,380 சரியா பிள்ளைகள்? இது ஓகேயா? யாரா சொல்லணும் பிள்ளைகள்? ஓகே. கிரிய கூட்டுக்கு வருவோம் பிள்ளைகள். கிரிய கூட்டுக்கு வந்தோம்னா இப்ப நான் கிரிய கூட்டுல யாரும் எடுப்போம்? நாங்க ஆரம்ப புத்துருவாங்க எடுப்போம் தானே. சோ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் வேலை. எவ்வளவு பிள்ளைகள் ஆரம்ப புத்துருவாகும் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்? எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு? 70%. இல்ல அது வீதம் அமௌண்ட் கிரியந்தல் ஒன்று போறோம். கிரியந்த 14, 30, 100 மொத்தம். அதுல 1275 எவ்வளவு? 185 100 தரப்பட்டிருக்கா இல்ல? இங்க பாருங்க, மெட்டீரியலுக்கு வந்து 1275, கன்வர்ஷனுக்கு வந்து 185 100 தரப்பட்டிருக்கலாம் பிள்ளைகள்.
1275 1275,000 1275,000 அடுத்த வந்து பிள்ளைகள் 150,000 100 150,000 period cost. Any period cost காலக்கிரியம் எடுப்போம் பிள்ளைகளா any period cost காலக்கிரியம் எவ்வளவு பிள்ளைகள் இன்புட் உள்ளீடு எவ்வளவு வருது 48,450 48,450,000 கன்வர்ஷனுக்கு 7,500 ஆயிரம் 7,500 ரைட் எனி ஸ்கிராப் பாப்போம் ஸ்கிராப் இருந்தா கழிக்கிறோம் நாங்க இல்லையா பிள்ளைகள் ஒடிவு இருக்காங்க இல்ல இல்ல இருக்கா சொல்லல அப்ப சொல்லாடி இல்ல சோ டாஷ் ஆகவே இவரை கூட்டுவாங்க கூட வர போறா சொல்லுங்க பிள்ளைகள் கூட்டி சொல்லுங்க 6,120,000 என்ன 6,000 இது 48,450,000 இது 1,225,000 நீங்க 4,000 கூட்டி இருக்கீங்க வரைய கூட்டி 48,450,000 சாக 1,225,000 மகளே வருது 49,725 49,725,000 அங்கால 7,655,100 7,655,100 7,655,100 இனி நாங்க பிரைஸ் per யூனிட் எடுப்போம் பிள்ளைகள் பிரைஸ் per யூனிட் அலகு விலை 49 செய்யப்படும் என்று சொன்னா 19,500 பிரிப்போம் 76 55 100 19,380 பிரிப்போம் எவ்வளவு வர போகுது பிள்ளைகள் எவ்வளவு வருது மெட்டீரியல் 2,550 2,550 இவர் முன்னூற்றி 95 இப்ப கடைசியா காஸ்ட் per யூனிட் எடுப்போம் காஸ்ட் per யூனிட் அலகு கிரயம் எடுக்க போறோம் பிள்ளைகள் 2,550 சக 395 எவ்வளவு வர போற எவ்வளவு 2,945 நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் ப்ரொசஸ் கோட் அடிச்ச மாதிரி ஈக்குவல் கஷ்டமா ஃபர்ஸ்ட் அவுட்டோடையும் பார்த்துருக்கலாம் அதாவது ஆரம்பம் ஆரம்பம் இறுதி ரெண்டு பேரும் ஏபிசியோட பார்த்துருக்கோம் சின்ன ஒரு பாடம் பிள்ளை நீங்க நினைக்கிற மாதிரி செயல்முறைக்குரிய ப்ரொசஸ் காஸ்டிங் கஷ்டம் இல்ல சின்ன லாஜிக்ஸ் அதை ஞாபகம் சரி சரியா பிள்ளைகள் அழிக்கிறேன் நான் அப்படியே ப்ரொசஸை கொண்டு தருவோம் அழிச்சு போட்டு நாங்க ப்ரொசஸை கொண்டு தருவோம் பிள்ளைங்களா ப்ரொசஸை கொண்டு அடிங்க இல்ல கீழே நாங்க பிராக்டிஸ் அடிக்க போறோம் பிள்ளைங்க ப்ரொசஸை கொண்டு அடிங்க ப்ரொசஸை கொண்டு பிள்ளைகள் ப்ரொசஸை கொண்டு அடிங்க ப்ரொசஸை கொண்டு அடிங்க பிள்ளைகள் இங்க ஓப்பனிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் இருக்குல்ல
work in progress ஆரம்ப புத்துருவாகும் வேலை எங்களுக்கு எவ்வளவு அழகு இருக்கு பிள்ளைகள் ஆரம்ப புத்துருவாகும் வேலை எவ்வளவு அழகு அது இந்த மொத்த பிள்ளைகளா அது மொத்தம் எவ்வளவு 500 வேல்யூ இது வந்து குவான்டிட்டி வேல்யூக்கு எவ்வளவு மொத்தம் 1430 என்ன வருது 14,30,100 ரூபாய் 1430 ரைட் அடுத்தது இன்புட் பிள்ளைகள் உள்ளீடு 20,000 என்ன பிள்ளைகள் 20,000 இல்ல 19,000 இல்ல இன்புட் உள்ளீடு இங்க வந்து காட்டுறது 20,000 தானே நான் உள்ளிட்டுனாங்க என்ன பருமதி என்ன பருமதி 45,000 சாரி 48,450 அந்த கன்வர்ஷன் உருமாற்றல் எவ்வளவு உருமாற்றல் 7,500 ஆயிரம் நீங்க வந்த அவுட்புட் வெளியீடு 19,000 நார்மல் சாதாரண நட்டம் 200 அப்நார்மல் லாஸ் அசாதாரண நட்டம் 300 க்ளோசிங் work in progress இறுதி சாரி சார் நார்மல் லாஸ் 1000 சாதாரண நட்டம் 200 சாதாரண நட்டம் 300 1000 சார் சாதாரண 1000 அப்நார்மல் லாஸ் 200 க்ளோசிங் work in progress 300 இப்ப குவாலிட்டியை பேலன்ஸ் பண்ணலாம் குவாலிட்டி பேலன்ஸ் தான் 20,500 இனி நாங்க வெளியில நாங்க பார்த்த விஷயத்தை வர போறோம் அவுட்புட் வேல்யூ ஆஃப் அவுட்புட் வெளியீட்டின் பெறுமதி வேல்யூ ஆஃப் அவுட்புட் வெளியீட்டின் பெறுமதி என்ன வர போகுது பிள்ளைகள் 19,000 தர காஸ்ட் பர் யூனிட் பிள்ளைகள் எவ்வளவு 2,945 55,955 நார்மல் லாஸ் வந்து ஸ்டெப் இல்ல தானே பிள்ளைகள் நார்மல் லாஸ் ஸ்டெப் இருக்கா இல்ல சோ டேஷ் அது வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ் வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ் அசாதாரண நட்டத்தின் பெறுமதி 200 தர 2,945 ஆறாறு எவர் பெருக்கிறார் காஸ்ட் பர் யூனிட் வந்து பிள்ளைகள் வெளியீட்ட பெருக்கும் அதே போல அசாதாரண நட்டம் அல்லது அசாதாரண லாபம் இருந்தால் அதையும் பெருக்கும் பழமையான செய்யற மாதிரி எவ்வளவு வர போகுது 589,000 closing work in progress value of closing work in progress இறுதி புத்துருவாகும் வேலை பெறுமதி இங்கதான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்க போறார் பிள்ளைகள் என்னென்ன ஸ்டேஜ் இருக்க போறார் மெட்டீரியலுக்கு 100 வீதம் என்ன பிள்ளைகள் அப்ப டைரக்ட் மெட்டீரியலுக்கு இன்புட் வந்து 100 வீதம் என்றா 300 தர அவர் எவ்வளவு வந்தது பிள்ளைகள் எவ்வளவு அவற்றை பெறுமதி 8,83,500 இல்ல நான் சொல்ல பெருக்க போற பெறுமதி எவ்வளவு 300 தர யாரால பெருக்குறாங்க 2,550 கண்டுபிடிச்சிட்டு ஞாபகம் இருக்கா இந்த புத்துருவாகும் வேலை பெறுமதி எடுக்கிறதுக்காக தான் ஈக்குவல் யூனிட்டை கண்டுபிடிக்கிறோம் அங்க அல்ல டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவு வருது பிரைஸ் எவ்வளவு வருது 2,550
550. இந்த புத்துருவோகம் வேலையில வருமதி கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்டை தயாரிக்கிறோம். அது எவ்வளவு போய் இருக்க எவ்வளவு வருது? 7,765,000. 765,000. அடுத்த கன்வர்ஷன் காஸ்ட். இவருக்கு எத்தனை வீதம் பிள்ளைகள்? கன்வர்ஷன் எவ்வளவு இருக்கு? 300 ரூபாய். எவ்வளவு? எத்தனை வீதம்? எத்தனை வீதம்? 60. 60 என்ன? 180. 180. இவருக்கு எவ்வளவு வந்தது? 395. 395 பேருக்கு எவ்வளவு விலை போட? எவ்வளவு? 71,100. 71,100. கூட்டுங்க பிள்ளைகள். எவ்வளவு வருது கூட்ட? 836. 836. கூட்டுங்க பிள்ளைகள். இப்ப ரெண்டு பக்கமும் கூட்டுங்க. என்ன அமௌண்ட் குடிச்சிருங்க. கண்ணை கூட்டுங்க பிள்ளைகள். 57,380. 40 57,380. 380. 180. 100. இங்க 57,380. 57,557,380. ரைட். சரியா? ஓகேயா? இதுதான் இந்த வொர்க்கிங் ப்ரோக்ரஸ்ல ஒரு விஷயம் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் படிக்கல வெயிட்டட் ஆவரேஜ். சோ அடுத்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் படிச்சிட்டு எம்சிக்யூ क्वेश्चंस பார்த்தோம்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட். அடுத்த டியூட் உங்களுக்கு இந்த கிளாஸ் கூகுள் கிளாஸ் ரூம் ஃபார்ம் பண்ணப்படும் பிள்ளைகள் டியூட் ப்ரிப்பேர் பண்ணி போடவே கொடுத்தாச்சு. சோ அந்த இந்த கிளாஸ் உங்களுக்கு அந்த டியூட் வரும் கூகுள் கிளாஸ் ரூமுக்கு. அதோட சேர்த்து நான் அடிஷனல் பிராக்டிஸ் क्वेश्चंस அனுப்புறேன் பிள்ளைகள். இதுல இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் சாரி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடுக்கு வந்து ஓபனிங்கும் க்ளோசிங் பத்தி அடிஷனல் பிராக்டிஸ் क्वेश्चंस அனுப்புறேன் கூகுள் கிளாஸ் ரூம்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி, அடுத்த கிளாஸோட நானா இன்னைக்கு 3 செஷன் பார்த்திருக்கோம் ப்ரோசஸ். என்னடா அப்படின்னா 1.5 மணி நேரம் பார்த்துட்டு போற முடியுது 3 நாள் இல்லாட்டி பலமே இந்த கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் 2 கிளாஸ் முடிச்சிடும். சாட்டர்டே சண்டே கிளாஸ்ல முடிச்சிருக்கலாம். சின்ன பாடம் இல்லையா? சோ நான் ஒரு டீடைலா ஒவ்வொரு செஷனும் செய்ய போறேன். லேட்டஸ்ட் உங்களுக்கு 2வது செஷனுக்குரிய வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும் பிள்ளைகள். அதுல லிங்க் கிடைக்காத லிங்க் என்னோட ரிக்வெஸ்ட் பண்ணி லிங்கை வாங்கிக்கொள்ளுங்கள். என்ன உங்களோட நம்பர் சொல்லுங்க இல்ல அல்லது ஐபிஎம்க்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அது ஐபிஎம் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணப்படும். சரியான பிள்ளைகள். சோ இந்த வீடியோக்கு லிங்க் வந்து அடுத்த ஃப்ரைடே அல்லது தேர்ஸ்டே உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும் பிள்ளைகள். சரியான அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகளா. சோ திருப்பி செய்து பாருங்க பிராக்டிஸ் ஆனா. தேங்க்யூ சார். ஓகே.